இது நிறைய வந்து இப்போ பறக்க போகுது பாருங்கள். பக்கத்துலேயே பறந்தது பார்த்தீங்களா? அது பறக்கும்போது பெரிய கழுகே வந்து பறந்தது போல் இருக்குது. மயில் வந்து ஒன்று நின்றுருக்கு செவரு மேலே பாருங்கள். இது வந்து முருகன் கோவில், அம்மையார் குப்பம் முருகன் கோவில். பாருங்கள் மயில் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? பெண் மயில் இது, அதனால தோகை இல்லை. பார்த்தீங்களா? இன்றைக்கி திங்கக்கிழமை. ஓம் நமச்சிவாய. பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ தைரியமாக நிற்குது பாருங்கள். ஆளுங்கெல்லாம் இருக்குது, அது ஒரு பொருட்டாகவே நினைக்காது. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் மயில். இது நிறைய வந்து இப்போ பறக்க போகுது பாருங்கள். பக்கத்துலேயே பறந்தது பார்த்தீங்களா? அது பறக்கும்போது பெரிய கழுகே வந்து பறந்தது போல் இருக்குது. அங்கே இப்போ அந்த மொபைல் டவர் மேலே போய் உக்காந்துச்சு. போதும் ஒரு மொபைல் டவர் மேலே போய் உக்காந்துச்சு பாருங்கள். என்னோடய பக்கத்துலேயே நான் பார்த்தேன். பக்கத்து பில்டிங் மேலே சோதி மேலே நின்றுக்கிட்டு இருந்தது. அது பார்த்தேன். அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக இருந்தது மயில். நீங்கள் யாராவது ரொம்ப பக்கத்தில் மயிலை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். இப்போ தான் ஒரு மயில் என்னோடய பக்கத்தில், நான் இருக்கிற பில்டிங் பக்கத்தில் பறந்தது. இப்போ இன்னொரு மயில் வந்து ஆண் மயில். இது பாருங்கள், ஆண் மயிலுக்கு தோகை இருக்குது. இப்போ நான் இன்னொரு பில்டிங் மேலே காமிக்க போகிறேன். தெரியுதுங்களா? அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் மயில். நான் இருக்கிற 2வது 3வது பில்டிங் மேலே இருக்குது. 3வது வீட்டு மேலே இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மயில். பார்த்தீங்களா? அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அழகாக இருக்குது. நான் எனக்கு முன்னாடி அப்படியே சூப்பராக அவ்வளோ அழகாக நடக்குது. தெரியல, அது நடக்கிற மாதிரி தெரியல. அப்படியே ஒரு சின்ன டான்ஸ் ஆடின மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். அதோட தோகை பாருங்கள். அவ்வளோ பச்சை நிறத்தை, பச்சை, அப்புறம் நீல நிறம், மஞ்சள் நிறம், அப்புறமா சாம்பல் நிறத்தில் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மயில். இவ்வளோ கிட்ட பார்க்குறேன். நான் இதுவரையும் தொட்டு பார்த்தது கிடையாது. ஆனால் நிறைய டைம் வந்து கிட்ட பார்த்துருக்கேன். ஆனால் இது ரொம்ப கிட்ட இருக்குது. நான் வேலை செய்கிற பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு 1000 கன்று தேவைப்படும், இல்லை 10,000 1,00,000 கன்று தேவைப்படும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்குது. பக்கத்து ஒரு காலி மனை இருக்குது. அந்த மனையில் சின்ன சின்ன செடி, புழு, பூச்செல்லாம் அப்படியே அது சாப்பிட்டு அவ்வளோ அழகாக நடக்குது பாருங்கள். அப்படியே மேயுது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் என்னோடய பேக் வந்து காமிக்கிற பாருங்கள் அந்த மயிலை. மயில் தான் தெரியுதுங்களா? இந்த தெரிஞ்சு பாருங்கள். அந்த ஜெல்லி பக்கத்துலேயே மேய்ஞ்சிக்கிட்டு மேயுது பார்த்தீங்களா?